அண்ணா நேத்து எதனா படம் பாத்தியானா? ஓ பார்த்தனே அமேசான் பிரைம்ல. என்ன படம்னா? தமிழா, தெலுங்கா, இந்தியா, மலையாளமா? தமிழ் படம். பயணிகள் கவனிக்கவும். சூப்பர்ண்ணா. படம் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். டீடைல்டா படம் எப்படி இருக்குன்னு என் யூடியூப் சேனல்ல போடுறேன் பாரு. சும்மா இங்கேயே சொல்லலாம், உயிரை கொடுத்து ஒரு வீடியோவும் போட்டுன்னு இருக்கேன். இங்க வந்து சாதாரணமா கேக்குறேன். யூடியூப் சேனல்ல பாக்குறதுனா பாரு, எல்லாம் ஓடி போயிருக்கு. சரி, ஓகே. ஹலோ மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். நேற்று அமேசான் பிரைமில் ஒரு தமிழ் படம் பார்த்தாங்க, பயணிகள் கவனிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டட்ல காமிச்சுது. இப்போ நம்ம அமேசான் பிரைமை ஓப்பன் பண்ணி தமிழ் மூவிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் ரெக்கமெண்டட்ல ஏகப்பட்டது காமிக்கும். அது எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ ஐ எம் ஹியர் டு மேக் யுவர் ஜாப் ஈஸி. இந்த படத்தை உங்களோட வேல்யூபிளான டைமை இன்வெஸ்ட் பண்ணி அமேசான் பிரைம்ல பார்க்கலாமா, என்ன ஏது, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எல்லாமே நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி channel, kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination. Movie recommendations, movie reviews and a lot of talk about movies. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா smash the like button. வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டால். சோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதார்த், கருணாகரன், லக்ஷ்மி பிரியா, சந்திரமௌலி, பிரேம் குமார், மூனார் ரமேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணிருக்காரு சக்திவேல் பெருமாள் சாமி. சமீபத்துல வந்த அலங்கு படத்தோட டைரக்டர் இவரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாண்டிகுமார், படத்தோட எடிட்டர் RS சதீஷ்குமார் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு ஷமந்த் நாக். இப்ப இந்த படத்தோட சினாப்சிஸ், கதை சுருக்கம் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்களோட லைஃப்ஸ் ஒரு இன்சிடென்ட்ல இன்டர்ட்வைன் ஆகுது. அந்த இன்சிடென்ட்னால நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. விதார்த் வாய் பேச முடியாதவர், காது கேட்காதவர். அவரோட மனைவி லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, அவங்களும் அதே மாதிரி தான் டெஃப் அண்ட் டம். இந்த கப்பலுக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கருணாகரன் துபாயில வேலை செய்யறாரு. ஒரு மந்த் லீவ்ல இந்தியாவுக்கு வராரு. வந்த இடத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு திரும்ப போகணும் அப்படின்னு ஒரு ஹாலிடேல வந்திருக்காரு. கருணாகரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கு, பயங்கரமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் போஸ்ட் போடக்கூடியவர். சோ ஒரு கட்டத்துல விதார்த் அவரோட குழந்தைக்கு, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால 2 நாள் அவர் தூங்காம இருக்காரு. அந்த அசதியில மெட்ரோல போகும்போது பயங்கரமா படுத்து தூங்கிடுறாரு ட்ரெயின்லயே. அதே ட்ரெயின்ல வந்த கருணாகரன் விதார்த் குடிச்சிட்டு மட்டையாய் உழுந்து கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை போட்டோ எடுத்து Facebookல போஸ்ட் பண்ணிடுறாரு. அதனால விதார்த்தோட லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, இந்த போஸ்ட போட்டது கருணாகரன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சரை டிஃபேம் பண்ணா அதுக்கு சட்டத்துல ஏதாவது தண்டனை இருக்கா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு சில நடிகர்களை பார்க்கும்போது இவங்க ஏன் தமிழ் சினிமால இன்னும் பெரிய இடத்துக்கு போல அப்படின்னு நமக்கு தோணும். விதார்த்த பார்க்கும்போது கண்டிப்பா அப்படிதாங்க தோணுது. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், மைனாலே அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெவல் போயிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ் சினிமாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், யாரை தூக்கி மேல வைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பியோர் ஹீரோயிசத்துக்கு மட்டும்தான் தமிழ் சினிமால பெரிய இடம் கிடைக்குது. நல்ல நல்ல ஆக்டர்ஸ்க்கு பெரிய இடம் அன்பார்ச்சுனேட்லி கிடைக்க மாட்டேங்குது. சமீபத்துல அவரோட இருகப்பற்று படத்திலையும் ஒரு எக்ஸலண்டா நடிச்சிருந்தாரு. இந்த படத்திலையும் டாப் நாச்சுங்க. ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்காத நபரா நடிச்சிருக்காரு. அவரை பார்க்கும் போதே அவ்வளவு இன்னசென்ட்டா, பரிதாபமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காரு. வாய் பேச முடியலனாலும் சின்ன சின்ன வார்த்தைகள் பேசக்கூடியவரா நடிச்சிருக்காரு. வாய்ஸை மாடுலேட் பண்ணி மாத்தி அப்படிலாம் பயங்கரமா பேசியிருக்காரு. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப ரசிக்கிறமா இருந்தது. கருணாகரன் முற்றிலும் மாறுபட்டு அவரோட யூசுவலான காமெடி மட்டும் இல்லாம ஒரு கேரக்டர் ரோல்ல ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு இளைஞனா அவரோட ரோலை எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுதுங்க. நமக்கு ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கும் ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசுறதுனால அவங்களோட லைஃப் எப்படிலாம் வந்து பாதிக்க கூடும் அப்படின்னு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆல்சோ இந்த மாதிரி முகம் தெரியாத நபர்களை போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல இது மாதிரிலாம் வைரலா மீம் கீம் ஏதாவது போட்டா அதுக்கு ஆக்சுவலா தண்டனை இருக்கு அப்படின்னு இந்த படத்துல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சும்மா நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம், இன்டர்நெட்ல போட்டோம், ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆசாமிகளுக்கு இந்த படம் ஒரு வேக்கப் கால். நீங்க யாரா இருந்தாலும் எந்த போட்டோ நீங்க போட்டாலும் சைபர் கிரைம்ல உங்களுக்கு கண்டுபிடிச்சு உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சோ மக்களே உஷாரா இருந்துக்கோங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி சிம்பிளா, கதைக்கு என்ன தேவையோ நல்லா இருந்ததுங்க. படத்தோட சாங்ஸ் டீசென்டா இருந்தது, எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். பட் மெலோடியஸா, பிளசண்டா ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா ஒரு சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அற்புதமா இருந்தது. அந்த பாட்டோட லிரிக்ஸ்
லிரிக்ஸும் வேற லெவல். ஸோ லிரிக் ரைட்டருக்கும் ஒரு பெரிய பெரிய பாராட்டு. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போனை வச்சு பப்ளிக்கு நியூசன்ஸ் கொடுக்கக்கூடிய மனிதர்களை பத்தின படம் தான் இது. இந்த படத்துல சரித்திரனை வந்து காஸ்டிங் பண்ணிருக்காங்க. அவரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. சரித்திரன் யாரு அப்படின்னா, சரித்திரனின் நரித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஒரு ஷோ பண்ணுவாரு. அவரு எதுல ஃபேமஸ் ஆனார்னா சன் மியூசிக் நினைக்கிறேன். அதுல வட போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் ஷோல யாருன்னே முகம் தெரியாத நபர்களை ரோட்ல போறவங்க வரவங்களை பிராங்க் பண்ணி கலாய்ப்பாரு. அது பாக்குறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் ஆக்சுவலி அது மிகப்பெரிய நியூசன்ஸ். சோ அந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ற ஒருத்தரை இந்த படத்துல கேஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது டைரக்டர் ஏன் பண்ணாரு, வேணும்ட்டு அவர் வச்சு செய்யணும்னு பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் படத்துல வந்த டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. விதார்த்தோட பையன் ஒரு கட்டத்துல விதார்த்தி கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாம இருக்கும்போது விதார்த்தோட ஹவுஸ் ஓனர் அவர் பையன் கிட்ட ஒரு டயலாக் ஒன்னு பேசுவாரு. அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆல்சோ விதார்த் கடைசியில நான் கருணாகரனை மன்னிச்சிடுறேன், அதுதான் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிகரமா இருந்தது. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல விதார்த் பண்ணக்கூடிய ஜெஸ்டர் வெரி வெரி குட். ஒருத்தர் அசதியில உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருப்பாரு, அவர் எங்க படுத்து விழுந்துற போறாரு, அதை யாருன்னா போட்டோ எடுத்து அவர் குடிச்சிட்டு மட்டையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு பட்டுன்னு அந்த நபர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவர் ஷோல்டர்ல அவரை சாய வச்சுக்குவாரு. வெரி வெரி கியூட் கிளைமேக்ஸ். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். எடுத்துக்கிட்ட மெசேஜ் நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இல்லைங்க. நிறைய இடங்கள்ல போர் அடிக்குது. படத்தோட ரன் டைம் 1 hour and 53 minutes தான். சோ கிறிஸ்பா இருக்கும், ஃபாஸ்டா போயிடும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகுது. படத்தோட மெயின் சம்பவம் கதைக்கு வர்றதுக்கே ஒரு 40 minutes ஆகுதுங்க. சீன்ஸை சும்மா அடுக்கி வச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அப்புறம் படத்துல ஒரு சில ஷார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு சீரியல் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கு. சோ ஃபிலிம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்தோட ரீ ரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் டெஃபினட்டா பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல ரீ ரெக்கார்டிங் இன்னும் பெட்டரா பண்ணிருந்தா படம் கொஞ்சம் கிறிஸ்பா ஃபாஸ்டா இருந்திருக்கும். அப்புறம் படத்துல விதார்த்தோட மகனா ஒரு பையன் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் இன்னும் கூட பெட்டரா இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவர் சின்ன பையன், இதுதான் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். பட் அந்த பையன் பிளே பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதை இன்னும் பெட்டரா பண்ணிருந்தா அந்த இமோஷன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு பெட்டரா கன்வே ஆயிருக்கும். ஐ அம் ஷூர் இஸ் a யங்ஸ்டர். இன்னும் நிறைய படங்கள் பண்ண அவர் டெஃபினட்டா பெட்டராக தான் போறாரு. ஆல்சோ படத்தோட கதாநாயகி லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி சூப்பர்ப் ஆக்ட்ரஸ்ங்க. அவங்கள இந்த படத்துல சரியா யூஸ் பண்ணல, ரொம்ப அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்பே இல்ல படத்துல. அப்புறம் படத்துல சரித்திரனை வச்சு ஒரு சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது பெருசா கிளிக் ஆகல, ரொம்ப சிரிப்புலாம் வரல. சோ காமெடி பெருசா படத்துல ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் கூட டெஃபினட்டா பெட்டரா ஒர்க் பண்ணிருக்கலாம். சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கிட்ட மெசேஜ் சூப்பரான மெசேஜ்ங்க. பட் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஃபிலிம், ஒரு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் என்ன பெருசா எக்ஸைட் பண்ணல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, கொஞ்சம் போர் அடிச்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் 6 out of 10. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பெட்டரா படம் நம்ம அமேசான் பிரைம்ல பார்த்திருக்கலாமே அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு ஆனஸ்டா வந்துச்சு. சோ இந்த படம் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி அமேசான் பிரைம்ல பார்க்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு இதுதான் பதில். ஹோப் யூ லைக் மை ரிவ்யூ. நான் அடுத்து உங்களை பொன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறேன். until then டாடா பை பை, see you.